லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீபதியான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிக வரத டாக்கூர்ஜியுடைய அனுகிரகத்தினாலையும் நம் அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய கிருபையினாலையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் சுகஸ்துதி என்று சொல்லக்கூடிய ஒரு புகழாரம், சாக்ஷாத் வியாசருடைய புதல்வராக இருக்கக்கூடிய சுகமுனி பண்ணக்கூடிய ஒரு புகழாரம். 13 ஸ்லோகங்கள்னால பகவானையும் தன்னுடைய குருவையும் அவர் ஸ்துதித்து கொண்டு புகழ்ந்து பாடி, பிறகு அந்த பரீட்சித் கேட்கக்கூடிய ஆழமான கேள்விக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பொதுவாக நம்ம பாகவதத்தையே ஸ்ரீமத் பாகவதம், எப்பவும் நம்ம பாகவதம்னு சொல்லும்போது ஸ்ரீமத்தை சேர்த்துக்கணுமா இல்லையா? நம்ம யாரானு ஒருத்தர் பெரியவரை சொல்லும்போது ஸ்ரீயோட தானே சேர்த்து சொல்கிறோம். அந்த மாதிரி பெரியவர்கள்லாம் சித்தாந்தமே பண்ணியிருக்கார்கள், ஸ்ரீமத் பாகவதம் தான் சொல்லணுமா. அதனால ஸ்ரீமத் பாகவதமே நம்ம குருநாதர் சொல்லுவார் ஒரு புகழாரம், ஒரு ஸ்துதி மாலைன்னு சொல்லுவார். பல தெய்வங்கள், பல பாகவதர்கள், பல பக்தர்கள் எல்லாரும் பகவான் அங்கங்க ஸ்துதி பண்ணி 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 நமக்கு என்ன காட்டுறார்கள்னா, பகவானுக்கே ஸ்துதினா ரொம்ப பிடிக்கும்னு காட்டுறார்கள். ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் நீங்கள்லாம் இப்போ சொல்லியிருப்பேன். அவனுக்கு ஸ்துதியே ரொம்ப பிடிக்கும். அதனால பாகவதம் அங்கங்க ஒரு ஸ்துதியை எடுத்து எடுத்து காட்டி என்ன காட்டுறது நமக்குன்னா, பகவானுடைய ஒரு அன்புக்கு நம்ம பாத்திரமாகணும்னா ஸ்துதி பண்ணி கொண்டே இரு அப்படின்னு காட்டுறது. சுகமுனியும் ஒரு பிரார்த்தனையா முதல்ல ஸ்துதி பண்றார். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறார். உலகம் எப்படி உண்டாச்சு, உலகத்தை பகவான் எப்படி காக்கிறான், உலகத்தை எப்படி தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கிறான்ற விஷயத்த சொல்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, இது வரைக்கும் 15-16 நோபல் பிரைஸ் இதை பற்றியே கிடச்சிருக்கு எல்லாருக்கும். ஆனால் ஒரு முறை நோபல் பிரைஸ் வாங்கிட்டு அடுத்த முறை நான் சொன்னது தப்பு, இதுதான் கரெக்டும்பாங்க, அதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைக்கும். அடுத்த முறை சொன்னாங்க, இல்லை அவரே சொல்லுவார், நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்படி நினச்சேன், இப்படி இல்லை போல இருக்கு, இப்படி தான் இருக்குன்னா ஆஹா அப்படிம்பார்கள். அதுதான் அறிவியலுக்கான ஒரு அழகு. முடிஞ்ச வரைக்கும் புத்தி மூலமாக எட்டி எட்டி பார்த்து இப்போதைக்கு இதுதான் எங்களுடைய தத்துவம்னு சொல்லி அது தவறாக இருந்தால் தயங்காமல் அது தவறுன்னு சொல்கிறது அறிவியலுக்கு ஒரு அழகு. அதனால தான் அறிவியல் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லுவார்கள். ஆனால் மதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களுக்கு தத்துவ வளர்ச்சின்னு சொல்ல மாட்டார்கள், தத்துவ ஞானம்னு சொல்லுவார்கள். ஏன்னா தத்துவம் மாறவே மாறாது. பாகவதத்தில் 5000 வருஷமா இதே பாகவதம் தான் இருக்கு. யாரான ஓ பகவான் இப்படி படைச்சார்னு நினைச்சேன், நான் சாரி சார் அப்படின்னு மாற்ற மாட்டார்கள். ஏன்னா தத்துவம் வேற, அறிவியல் வேற. அறிவியலுக்கு மேலும் மேலும் வளருது, அதுக்கான ஒரு அழகு. தத்துவம் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு அழகு. அந்த மாறாமல் இருப்பதை தான் நம்ம சொன்னோம். நம்மளுடைய ஒரு மதத்தினுடைய ஒரு மொழி ரீதியாக பார்க்கணும்னா சத்தியம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, மாற்றம் இல்லாதது, முடிவில்லாதது, எந்த ஒரு கலங்கமும் இல்லாததுங்கிறதுக்கெல்லாம் சத்தியம்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லைன்னா அதை சத்தியம்னு சொல்ல மாட்டோம். இன்னைக்கு இப்படி இருக்கு நாளைக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னா சத்தியம்னு சொல்ல மாட்டோம். அதனால நம்ம மத ரீதியாக தத்துவம் அப்படிங்கிற அந்த சத்தியம் அது மாறவே மாறாது. அறிவியல் இதே விஷயத்தை தானே சொல்றது. உலகம் எப்படி உண்டாச்சுன்னா அறிவியல், பகவான் உலகத்தை எப்படி உண்டாக்கினான்னா அது மதம். ரெண்டுமே அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதனால தான் அறிவுன்ற வார்த்தை நம்மளுடைய வடமொழியில் வேதம் அப்படின்னாலே அறிவுன்னு அர்த்தம். எந்த ஒரு அறிவு மாறுதல் இல்லாமல் தெய்வீகமாக இருக்கிறதோ அதைத்தான் நம்ம வேதம் வேதம்னு கொண்டாடுறோம். 4 வேதங்கள் இருக்கு, ரிக், யஜு, சாம, அதர்வ வேதம்னு 4 வேதம். அது பகவானுடைய அறிவே. அதனால இப்போ அவன் என்ன கேட்டுவிட்டான் இந்த பரீட்சித்து, பகவானுடைய அறிவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்னு கேட்டுவிட்டான். ஏன்னா அந்த அறிவை வச்சுருந்தானே படைக்கிறார், அறிவை வச்சுருந்தானே காக்கிறார், அறிவை வச்சுருந்தானே திரும்பி அழிக்கிறார். பகவானுடைய அறிவு என்ன அப்படின்னு ஒரு வேத விஷயத்தை கேட்டுவிட்டார். உடனே சுகமுனி டக்குன்னு நிமிர்ந்து உக்காந்தார். முதல்ல பகவானை நல்லா தியானம் பண்ணி, எல்லாம் உணர்ந்த ஞானிகள் கூட ஒரு வார்த்தை பேசணும்னா பகவானை நினச்சின்னு தான் பேசுவார்கள். இதுதான் அழகான பாடம் நமக்கு இல்லையா? ஏற்கனவே சொன்னோம், நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணணுன்னா அவசரத்தில் பகவானை மறக்கக்கூடாது. ஒரு அரை நிமிடமாவது நம்ம முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி பகவானை வாழ்த்தி விட்டு அவரை பிரார்த்தனை பண்ணி ஒரு விஷயம் பண்ணோன்னா அது நல்லா விளங்கும்.
இல்லையா? அதனால ஆரம்பிக்கிறார் 13 ஸ்லோகங்களில் 12 ஸ்லோகங்கள் நேரடியாக பகவானை ஸ்துதி பண்ணி 13வது ஸ்லோகம் தன் தகப்பனாராகவும் குருவாகவும் பகவானாகவும் இருக்கக்கூடிய வியாச பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஏன்னா அவருக்கு இந்த பாகவதத்தை அறிவித்தவர் யாரு அப்படின்னா அவருடைய அப்பா எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தன்னுடைய அப்பா தான் இந்த ஒரு பாகவதம்ன்ற அந்த ஒரு மந்திரம், அந்த ஒரு பாகவதம் அப்படின்ற அந்த ஒரு புராணத்தை கொடுத்ததுனால அவரும் இறைவன் தான் அவருக்கு. அதனால அவரையும் போற்றி ஆரம்பிக்கிறார். சுகஸ்துதியில் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் ஸ்லோகத்தில் நம பரஸ்மை புருஷாய பூயசே அப்படின்ற ஸ்லோகத்து மூலமாக என்ன காட்டுறாருன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தான் தெரியாத விஷயத்த நம்ம யோசிக்க முடியும் இல்லையா? தெரியாத விஷயத்தில் முதல்ல ஆரம்பிக்க முடியுமோ நம்மளால்? ஏதான ஒரு விஷயம் தெரியலன்னா அதை பற்றி பேசவே முடியாது, அதை பற்றி நினைக்கவே முடியாது இல்லையா? அதனால நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் அழகாக இறைவனை காட்டணும்னா கண்ணுக்கு தெரிய உலகத்தை வைத்து கொண்டு கண்ணுக்கு தெரியாத அதோடைய காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை காட்டுறது தான் அதோடைய அழகு. அப்போ தான் நம்மளுக்கு ஏதானு புரியும். அதனால ஆரம்பிக்கும் பொழுதே காணும் உலகத்தின் காணாத காரணமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை பற்றி அப்படி நினச்சி ஆரம்பிக்கிறார். நமஃ பரஸ்மை புருஷாய பூயசே. அப்புறம் சொல்கிறார், உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, அதனால உலகத்துடைய காரணம் கூட மாறிண்டே இருக்குமான்னா அப்படி கிடையாதுப்பா. ஒரு குயவன் ஒருத்தர் இருக்கிறார், குயவனார். அவர் ஒரு நாள் அழகான பாண்டம் பண்ணுவார், இன்னொரு நாள் குதிரை பொம்மை பண்ணுவார், இன்னொரு நாள் பிள்ளையார் பொம்மை பண்ணுவார். அது மாறலாமே தவிர செய்யக்கூடிய காரண கர்த்தாவா இருக்கக்கூடிய குயவன் மாறல. அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் வேணா மாறலாம். அந்த மாதிரி கண்ணன் மாறாமல் என்றும் நிலைத்து இருக்கிறான். அவருடைய ஒரு காரியம்னா அவர் செய்யக்கூடிய எஃபெக்ட் அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்றார். அவரைப்பட்ட கண்ணன் எப்படிப்பட்டவன்னா அளவே இல்லாத மகிமையை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இதெல்லாம் பண்றாருன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணல, லீலையா பண்றார் அப்படின்னார். அதைத்தான் நம்ம குருநாதர் ரொம்ப அழகா நம்மளுடைய மதுரை கீதத்திலேயே முழு பாகவதத்தை பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கலி தர்ம உந்தியார் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார். அந்த கலிதர்ம உந்தியாருக்கு சுகஸ்துதி மாதிரியே அவர் ஒரு இறை வணக்கம் பண்ணி கடவுள் வாழ்த்து பண்ணி தான் ஆரம்பிக்கிறார். சொல்றதே கடவுளை பற்றி தான். கடவுளை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கும்பொழுது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பற்றி அப்புறம் கடவுளை பற்றி சொல்கிறோம். ஏன்னா நல்ல விஷயங்களுக்கே தடங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எதாவது தவறாக செய்யணும்னா தடங்களே இருக்காது, எல்லாம் அனுகூலமாக இருக்கும் இல்லையா? நல்ல விஷயங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் வரும், நிறையா தடங்கள் வரும். அதனால எல்லா விஷயத்துக்குமே இறைவனை நினைக்கணும். குறிப்பாக நல்ல விஷயம் தெய்வீக விஷயம்னா முதல்ல இறைவனை நினச்சிட்டு தான் ஆரம்பிக்கணுங்கிறதுனால நம்ம கலிதர்ம உந்தியார் எந்த ஒரு தடையில்லாமல் பூர்த்தி ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு தெய்வீகமான எண்ணத்துக்காக முதல்ல அவர் ஒரு ஸ்துதி பண்ணுறார். சுகமணி கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்துதி பண்ணுற மாதிரி நம்ம குருநாதர் ஒரு இறை வாழ்த்து, ஒரு கடவுள் வாழ்த்து பண்ணுறார். முத்தொழில் புரிந்தும் புரியாதிருக்கும் முதல்வா சரணம் உந்தி பர முக்திக்கு வித்திடுவாய் உந்தி பர. பெரிய விஷயத்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் அடக்கக்கூடிய சாமர்த்தியம் எப்படி நம்மளுடைய உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய திருக்குறளை அருளிய நம்ம திருவள்ளுவருக்கு இருந்ததோ அந்த மாதிரி நம்மளுடைய மதுரை கீதத்துக்கும் அந்த ஒரு சக்தி உண்டு. முத்தொழில் புரிந்தும் அப்படின்னா என்ன பண்ணுறான் பகவான்னா 3 தொழில் பண்ணுறானா. என்ன தொழில் பண்ணுறான்? உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். அப்படி புரிந்தும் புரியாதிருக்கும் அப்படின்றான். இந்த புரியாது இருக்குங்கிறதே ஒழுங்காக புரிய மாட்டேங்கிறது. புரியாது இருக்கும்னா தமிழுடைய அழகு. ஒரு காரியத்தை புரிந்தான் அப்படின்னா காரியத்தை செஞ்சான்னு அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி புரிந்து அப்படின்னா புத்தியால் எனக்கு ஒரு தெளிவு வந்ததுன்னாலும் புரிந்துன்னு சொல்லுவோம். அதனால் இந்த பகவான் முத்தொழில் புரிந்தும், பகவான் தான் கண்ணுக்கு நேர இருக்கக்கூடிய உலகத்தை படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான். ஆனாலும் இந்த பகவான் எப்படி இதை படைக்கிறான், எப்படி இதை காக்கிறான், எப்படி இதை அழிக்கிறான்னு புரியவே மாட்டேங்கிறதான். அதனால ஒரு அர்த்தம் என்னன்னா முத்தொழில் புரிந்தும் புரியாது இருக்கும். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. பகவான் எப்படி இதெல்லாம் பண்ணுறான்னு புரிய மாட்டேங்கிறது இல்லையா? பகவான் வரைக்கும் போக வேண்டாம். சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் கொடுத்தா மேஜிக் ஷோ காட்டக்கூடியவரே ஏதோ ஒரு ட்ரிக்கு காட்டுறாருன்னா அந்த மாயாவியே புரிஞ்சிக்க முடியல. பகவான் பிரபஞ்ச லெவல் மாயாவி, அவன் என்ன புரிஞ்சுக்கிறது?
பொதுவாக மேஜிக் முடிஞ்ச உடனே அந்த ஒரு மேஜிக் பண்ணுறவர் மாயாஜாலக்காரர் இப்படி தான் இந்த ட்ரிக்கை பண்ணனே போன்னு சொல்லுவார். அவர் சொன்னால் அது மேஜிக்காக இருக்குமா? யாராலும் அடுத்த வாட்டி வருவார்களா பார்க்க? ஆனால் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மெஜிஷியன்ஸ் நெவர் டெல் அப்படிம்பார்கள், சொல்லவே மாட்டார்கள். அந்த மாதிரி பகவானும் தான் எப்படி பண்ணுறோன்னு சொன்னாலும் புரியாது. அதனால பகவானும் இப்போ சாமம் பண்ணிட்டு இருக்காங்க காரியத்தை. அதனால புரியாது இருக்கும் அப்படின்னா யாருக்கும் புத்தி பூர்வமாக அறிவு பூர்வமாக இப்படி தான் பண்ணுறான் போல இருக்குன்னு புரியவே புரியாதான். இதைத்தான் சுகமுனியும், சுகஸ்துதி வேற இல்லை இது வேற இல்லை, சுகஸ்துதி மாதிரியே தான் பண்ணியிருக்காரு நம்மளுடைய குருநாதரும். அந்தர்பவாய அனுபலக்ஷ்ய வர்த்மனே, உள்ளிருந்து பகவான் எல்லாத்தையும் இயக்குவதனால வெளியிலேருந்து இயக்கினா தெரியும், உள்ளிருந்து இயக்கினா தெரியாது, தெரியாதுங்கிறதுனாலேயே புரியாது. அதனால புரியாது இருக்குங்கிறதுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்ளிருந்து பகவான் அவன் எப்படி பண்றானும் தெரியல, எங்கேருந்து பண்றானும் தெரியல, அவன் தான் பண்றானான்னு கூட தெரியல. ஏதோ பெரியவர்கள் சொல்றார்கள், குருநாதர் சொல்றார்கள், வேதம் சொல்றது, புராணம் சொல்றது, அதனால பகவான் படைக்கிறான்னு சொல்றோம். எல்லாரும் அதை ஒத்துப்பார்களா? அதனால புரியாது இருக்கும். இரண்டாவது அர்த்தம் இந்த புரியாது இருக்கும் அப்படின்னா, செஞ்சாலும் செய்யாதவனாகவே ஆவான் அப்படின்றார். பண்ணாலும் பண்ணலப்பா அவன், ஏன் பண்ணலன்னா லீலையா. முதல்ல சொல்றாரு இல்லையா முதல் ஸ்லோகத்துல, சத் உத்பவஸ்தான நிரோத லீலையா. லீலைனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு ஒரு லாபத்துக்காக உன்னை பண்ணோன்னா அது லீலைன்னு பேர் இல்லை, வியாபாரம்னு பேர் இல்லையா? இல்லைன்னா கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணா அதுக்கு லீலைன்னு பேர் இல்லை, அதுக்கு ஒரு முயற்சின்னு பேர். இந்த பகவான் புரிந்தும் புரியாமல் ஏன் இருக்கான், செஞ்சும் செய்யாம ஏன் இருக்கான்னா, ஒரு முயற்சி கூட எடுக்கலையாம். சார் நான் ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார், நான் ஒரு பெரிய சாதனையை சாதித்து வருகிறேன், என்னன்னா டெய்லி மூச்சு விட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா எல்லாரும் கைகொட்டி தானே சிரிப்பார்கள். அது என்ன பெரிய சாதனையா? என்னையா பண்ண சொல்லுனா, செஞ்சும் செய்யாதவளா இருக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் மூச்சு விடுறேன்ற எண்ணம் கூட நமக்கு இல்லை. என்ன தூக்கத்தில் ஞாபகம் இருக்க மூச்சு விடுறேனா இல்லையான்னு? இப்படி யாரும் தூங்க மாட்டோம். மூக்கில் கை வைக்கிறதும் பாருங்கள். ஆச்சரியத்துக்கு தான் இப்படி கை வைப்போமே தவிர, எங்கேயான மூச்சு விட மறந்து போயிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி வச்சுட்டா தூங்குறோம். எல்லாரும் இப்படி தூங்குறோம். ஏன்னா ஒரு முயற்சியே இல்லை, அது தானாக நடக்கிறது. அந்த மாதிரி செஞ்சும் செய்யாதவன் தான். ஏன்னா ஒரு கஷ்டமே படலை. நீங்களாம் பண்ணீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பண்ணவே இல்லை சார் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? முயற்சியே எடுக்கலன்னு அப்படி சொல்கிறான். இரண்டாவதா, ஒரு காரியத்தை நீ செஞ்சதா எப்போ ஆவேன்னா, இதெல்லாம் வேதாந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. எப்போ இதை நான் செய்கிறேன்ற எண்ணம் வர வரைக்கும் தான் நம்ம செய்யறோம். பகவானுக்கு தான் செய்யறோன்ற எண்ணமே கிடையாதான், தானா செய்யறானே தவிர தான் செய்யறேன்னு நினைக்க மாட்டானாம். அதனால புரிந்தும் புரியாது இருக்கும். மூணாவதா என்ன அப்படின்னா, தன்னுடைய லாபத்துக்காக எதுவும் செய்வது கிடையாது, அதனால செஞ்சும் செஞ்சாவதாதான் ஆவான். அவனுக்கு அதனால ஒட்டாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் புண்ணியம்லாம் பகவானை ஒட்டாது இல்லையா? ஏன்னா அவன் பர்ஃபெக்ட்டு, அவன் செய்கிற காரியம் பர்ஃபெக்ட்டு, அதில் தான் செய்யறேன்ற ஒரு ஈடுபாடு இல்லாமல் அழகாக செய்யறதுனால புரிந்தும் புரியாதிருக்கும் முதல்வா. இந்த உலகம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பகவான் இருக்கிறதுனால தான் உலகத்துக்கு அவன் காரணம் இல்லையா? உலகம் ஆன அப்புறம் தான் பகவானும் வந்தான்னா உலகத்துக்கு காரணமாக இருக்க முடியுமா? முதல் காரணத்துக்கு முதல் கண்டிஷன் என்னன்னா, விதி என்னன்னா, ஒரு காரியம்ன்ற எஃபெக்டுக்கு முன்னாடி அந்த காரணம் இருக்கணும், இல்லைன்னா அவன் எப்படி காரணம் இல்லையா? அதனால பகவான் முதல்வனா இருக்கான். அப்படின்னா என்ன? இந்த ஒரு உலகம் வருவதற்கு முன்பாகவே முதல்வனாக இருக்கிறான். இந்த தேவதைகள் அனைத்துக்கும் முதல்வனாக இருக்கிறான். இந்த அறிவு இருக்கே, இந்த ஒரு அறிவை வச்சுதானே உலகத்தை படைக்கிறான், அந்த அறிவுக்கும் முதல்வனா இருக்கான். அதனால வேதத்துக்கும் முதல்வன். ஆனால் தான் வேத முதல்வனை பாடின்னு நம்மாழ்வார் சொல்றார். உலகத்துக்கும் முதல்வன், அதுக்கப்புறம் மற்ற தேவதைகள் எல்லாருக்கும் முதன்மையான தேவனாக பகவான் இருக்கிறான்ங்கிறதுனால இவ்வளவுக்கு முதல்வா சரணம். பண்ண வேண்டியது நம்ம என்னன்னா, நமோ நமோ நமா இதான் பண்ண வேண்டியது, சரணம் இல்லையா? முதல்வா நான் தவம் ஏற்றுகிறேன், நான் இதை செய்கிறேன், அதனால காலில் விழறேன், அவ்வளோதான். அதை தான் அவர் நமகான்றார். அடைஞ்ச அப்புறம் காலில் விழறார். அடையறதுக்கு விழாமல் இருக்க முடியுமா நம்மளால? அதனால அவர் சரணம். ஆனால் தான் நமப்பரஸ்மை புருஷாய அப்படிங்கிறதுனால சரணம். முக்திக்கு வித்திடுவாய் உந்திப்பற. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம குருநாதர் எழுதுற. முக்தியை அருள்வாய்ன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? முக்திங்கிறது அருளக்கூடிய விஷயம் இல்லையா? முக்திங்கிறது நம்மளோட உண்மையான நிலையா?
ஆனால் நம்மளால நம்ம நிலையை அடைய முடியாது. பகவான் கிருபை பண்ணாதான் நாம் நம்மையே அறிய முடியுங்கிறதுனால முக்திக்கு வித்திடு. ஏன் நான் முக்தி அடைவதற்கு என் கஷ்டத்திலிருந்து, என் மனதிலிருந்து, என் எண்ணங்களிலிருந்து, என் வாசனைகளிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக கிருஷ்ணா நீ தான் பண்ணேன், அதுக்கான ஒரு காரணம் நீ தானே, நீயே தானே பண்ணாதானே நான் முக்தி அடைய முடியும். அதனால முக்திக்கு வித்திடுவாய் உந்திப்பெற அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய விஷயம்தான் நம்ம சுகர் சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகமும் ஆகும். அதனால சுகஸ்துதியோட முதல் ஸ்லோகமே நம்ம கலிதர்ம உந்தியாருடைய முதல் இறை வாழ்த்து, கடவுள் வாழ்த்து, அதோட அழகாக அப்படியே சம்மந்தம் மாறுச்சு. ஏன்னா பாகவதத்திலே ஊறி இருக்கக்கூடிய மகான்களுடைய வாக்குல பாகவத தத்துவங்கள் தான் வரும். அவர்கள் நான் பாகவதத்திலேருந்து பேசணும்னு புத்திபூர்வமாக பேச மாட்டார்கள். அவர்கள் இங்கேருந்து தான் பேசுவார்கள். நம்ம இங்கேருந்து பேசுகிறோம் இல்லையா, அப்படின்னால அவங்களுக்கு ஒன்று வரணும்னா இங்கேருந்து இப்படி வந்துடும் என்ன. ஆனால் அது எப்படி இருக்கும்னா கரெக்டாக பாகவத ரீதியாக இருக்கும். ஏன்னா எல்லார் அனுபவம் ஒன்று தான். சுகமுனியோட அனுபவமோ, வியாசருடைய அனுபவமோ, நாரதருடைய அனுபவமோ, நம்ம குருநாதருடைய அனுபவமோ எல்லாம் ஒன்று தானே. அந்த அனுபவத்திலேருந்து வரக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழியில தான் இருக்கும். அந்த மொழி என்ன மாதிரி மொழினா சமாதி மொழின்னு பேர் அதற்கு, அதுலேருந்து வந்திருக்கு. அதனால முதல் சுகஸ்துதியில் என்ன சொல்றார், காணக்கூடிய உலகத்துடைய காணாத காரணம்ப்பா, அப்படிப்பட்ட மகிமன் அப்பா அவன் என்ன பண்றான், இந்த உலகத்தை காத்து, அதை படைத்து காத்து அழித்து 3 தொழில்களையும் செய்பவன், அளவில்லாத மகிமை உடையவன். இத்தனையும் பண்ணிட்டு அத்தனை பேர் உள்ளத்திலையும் உட்கார்ந்து கொண்டு அனுபவிக்க செய்கிறான். அனுபவிக்கிறதுக்கு 2 வேணும். இப்போ நிறைய பழங்கள்லாம் டேபிள் மேலே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேபிள் ஆஹா ருசியாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? பழங்கள் இருக்கிறது சத்தியம், இந்த டேபிளுக்கு உயிர் இல்லை இல்லையா? அப்போ பழங்களையும் படைத்து டேபிள் மாதிரி நம்மளை வைக்காம நமக்குள்ள இருந்துட்டு பழத்தோட ருசியையும் அனுபவிக்க வைக்கிறான். அழகான மலருடைய நறுமணத்தையும் அனுபவிக்க வைக்கிறான். நீங்க தனியா பக்தி பண்ணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லுவார் நம்ம குருநாதர் பாகவத தர்ம ரீதியா. நீ அழகான மலரை பார்த்தா படைச்சவன் ஞாபகம் வந்துருத்துனா அதுதான் பக்தி. இந்த மனத்தை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு கண்ணை கொடுத்து அந்த கண்ணுக்கு கண்ணா நீ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிய கண்ணா அப்படின்னு சொன்னா அதுதான் பக்தி. அதனால ரொம்ப அழகா அவர் சொல்றார், அந்தர்பவாய் அனுபலக்ஷிய வர்த்மனே, உள்ளே இருந்து கொண்டு அத்தனையும் அனுபவிக்கிறானே. உள்ளிருந்து கண்ணன் கிளம்பிட்டான்னா நமக்கு தொட்டாலும் தெரியாது, கண்ணுக்கு முன்னாடி படம் வச்சாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கண்ணனோட நமக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் தெரியறது. ஒவ்வொரு நேரமும் நன்றியோட இருப்பதற்கான ஒரு காரணமாக எடுத்து காட்டுறார். ஏன்னா அவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதனால அதுக்கு நன்றியா இருக்கலாமே. அவன் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாதான் நன்றியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கு உனக்கு கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா காதுல விழுதே, அதுக்கே நன்றியா இருக்கணுமா இல்லையா? காது கேட்கறது, கண்ணு பார்க்கறது, எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா உள்ள இருந்து ஏக்கரான்னு முதல் ஸ்லோகத்துடைய அழகான சாரம். இதோட சாரம் தான் பாகவதத்துடைய முதல் ஸ்லோகமும் இல்லையா? ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க எடுத்து சொல்றார். அடுத்தது சொல்றார், பூயோ நமஹா, திரும்ப நான் நமஸ்காரம் செய்கிறேன். யாருக்கு அப்படின்னா சத் விஜினச்சிதே அப்படின்னு பகவான் என்ன பண்றான், காணாமல் பகவான் இருந்தாலும் உலகத்தை படைச்சிட்டேன்ப்பா, இனிமே நீ ஆச்சு உலகம் ஆச்சுன்னு விட்டு போலையாம். உலகம் கரெக்டா நடக்கிறதான்னு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா சூரியன் நடுவில் இருக்கு, பூமி சுத்தி வருது. காலையில் 6 மணினா 6 மணிக்கு உதயம், சாயங்காலம் 6 மணினா 6 மணிக்கு அஸ்தமனம். இதெல்லாம் யார் பார்த்து பார்த்து பண்றான் இல்லையா? அந்த ஒரு பகவான் அவரவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரியான பலனை தரான். ஒரு நல்லது பண்ணா நல்லது பண்றான், கெடுதல் பண்ணா அதுக்கான பலனை கொடுறான். இதெல்லாம் சத்தியம். நிறைய பேர் கேட்கிறார்கள், இவன் கடவுளையே நம்புறோம் நம்பாம போறான், அதெல்லாம் வேற விஷயம்ப்பா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தனுக்கு நல்லது உலகத்தில் நடக்கிறதுனா அவன் அதற்கான புண்ணியத்தை எப்போ பண்ணியிருக்காங்கிறது சத்தியம். இதுல டவுட்டே வேண்டாம். ரைட்டா? நம்ம என்ன பண்றோம், இப்போ ஒரு 1 hour கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 hour கிளாஸ்ல ஒரு 5 செகண்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இல்லையா? ஒரு 5 செகண்ட் தான் நான் பார்க்குறேன், கதவை திறந்தேன், உன்னை பார்த்தேன், மூடிட்டேன். அப்போ அந்த டீச்சர் ஒருத்தரை பார்த்து வெரி குட்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, உடனே டீச்சர் பாரு ஒரே பார்ஷியலாக இருக்காங்க, பாரபட்சம், அந்த பையனை பார்த்து வெரி குட்னு சொல்லிட்டா பாருன்னு நீங்கள் கதவை சாத்தக்கூடாது. திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அப்போ இந்த 5 செகண்ட் கதவை திறந்து மூடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜென்மா இருக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஜென்மா வரப்போகிறது, பாகவதம் படிக்கல, கேட்கல, நாம சொல்லனா. அப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன 5 செகண்ட் விண்டோன்னு சொல்வார்கள். இதில் என்ன நடக்கிறதோ அதை பார்த்தால எதுவும் முடிக்க வந்துடாதீர்கள். இந்த குழந்தைய பார்த்து ஒரு டீச்சர் வெரி குட்னு சொன்னால் அவன் நாளாக உட்காந்து ஒரு ஹோம்ஒர்க்கை பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா?
அவன் வெள்ளை டீச்சரை திட்டினா ஆனா பாரு உள்ள டீச்சர் அவனை வெரி குட் சொல்றாரு மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவன் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால இங்க அழகா சொல்றார், சத் விருஜினச்சிதே, உண்மையாக பக்தி செய்யக்கூடிய சாதுக்கள், தர்மமாக அற வழியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சாதுக்களுடைய கஷ்டங்களை போக்கி, யார் துஷ்டத்தனம் சாதுக்களுக்கு செய்கிறார்களோ அவர்களையும் போக்கி பகவான் 2 பேருக்கும் அப்படி ஒரு அனுகிரகம் செய்கிறான் அப்படின்னு கூட இருந்தே ஒழுங்கா நடக்கிறதான்னு பார்க்கறான். பார்த்துட்டு இந்த நல்லது தீயது இரண்டையும் தாண்டி சில பேர் இருக்கிறார்களாம். நல்லவர்களுக்கு நல்லதை கொடுப்பான், தீயவர்களுக்கு தீயதான பலனை கொடுக்கிறான். பகவானுக்கு இந்த தீயவனா அவன் அழியணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது, நல்லவனா சௌக்கியமா இருக்கு எண்ணமும் கிடையாது. நல்லது பண்ணா நல்லது, தீயது பண்ணா தீயது, இது உலக நியதி, அதை வச்சு பண்ணிட்டு இருக்கான் எல்லாம். ஆனா நீங்க பக்தி பண்ணான்னா அது வேற மாதிரி பார்ப்பான் நம்மள, அது ஒரு தனி ரைட்டா. அதே மாதிரி பரமஹம்சர்கள்னு இருக்கார். பரமம்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம், ஹம்சர்கள்னா அன்னபக்ஷின்னு சொன்னோம். பரமஹம்சர்கள்லாம் யாருன்னா ஞானிகள், ஞான மார்க்கத்துல போகக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா, நல்லதும் கிடையாது தீயதும் கிடையாது, இந்த உலகத்தோடைய சம்பந்தம் வேண்டான்னு அவர்கள் விலகி இருப்பார்கள். அவர்களே தேடத்தக்கவனாக பகவான் இருக்கிறான்னு எவ்வளவு பெரியவர்னு பார்த்துக்கோ. ஏன்னா நல்லது வேணும்னு பகவானை தேடுறவர்கள் சாமானிய ஜனங்கள் இல்லையா. ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு கஷ்டம் இருக்கு, கஷ்டம் போகணும்னு திருப்பதி மலையேறி போறேன், தப்பே கிடையாது, பகவான் சந்தோஷப்படுறான். கஷ்டம் இருந்தால் என்கிட்ட வந்தாலும் சந்தோஷம். அவன்லாம் சுஜினா சூர்தாகா அப்படின்ட்டார். நல்ல காரியம் பண்ணதுனால தான் என் நினைவு வந்தது. கஷ்டம் இல்லை, இன்னும் நிறைய இஷ்டங்கள் இருக்கு, இன்னும் நிறைய பங்களா வாங்கணும், ப்ரமோஷன் வேணும், அவனும் மலையேறி போறான் பெருமாளை பார்க்க. அதுவும் சாமானிய விஷயம் தானே. ஆனா ஒருத்தர் எனக்கு கஷ்டமும் வேண்டாம் இஷ்டமும் வேண்டாம் மோட்சம் வேணும்னு மலையேறி போறார், அது கொஞ்சம் வித்தியாசமான ஆள். ஒருத்தர் பகவானை அடைஞ்சவர், கண்ணை மூடினா உள்ள பெருமாள் தெரிகிறார், அவர் மலையேறி போய் பெருமாளை பார்த்தா அந்த மலை மேல இருக்கக்கூடிய மலையப்பனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா தானே தோணும். எல்லாத்தையும் அடைஞ்சவர் அவர், அப்படிப்பட்ட ஞானி. அவர் என்னை பார்த்தார் தான் அவருக்கு அதுதான் விஐபி தர்ஷன். யாரோ ரொம்ப பணக்காரர் ரொம்ப பிரபலமானவர்கள்னா உலகத்துக்கு அது விஐபி தர்ஷன். பகவானுக்கு யாரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்னா யாரு பக்தர்களோ அதுதான் பகவானுக்கு விஐபி இல்லையா. நமக்கு விஐபி தர்ஷன் வேற, பகவானுக்கு விஐபி தர்ஷன் வேற. அந்த பகவானுக்கு யாரு விஐபினா, எப்பவும் நாமா சொல்லி காலங்காத்தால எழுந்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அலறிண்டு யார் வராளோ பகவான் நினைச்சானா, ஆஹா இன்னைக்கு எனக்கு ஒரு விஐபி தர்ஷன் கிடைச்சிது. பகவானுக்கு முக்கியப்பட்டவர்கள் யாருன்னா பக்தர்கள் தானா, அதை தான் எடுத்து சொல்றார். அதனால இங்க ரொம்ப அழகா ஒன்று சொல்றார், அனுகிரகம் பண்றவனும் பகவான் தான் காட்டுறார். இப்போ பொதுவா சில மதத்தினர்கள் என்ன சொல்வார்கள், நம்ம இந்து மதத்துக்குள்ளேயே பல மதங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் என்ன சொல்வார்கள், பகவானுக்கு 3 தொழில் இல்லை 5 தொழில் அப்படிம்பார்கள். அது ஒரு சித்தாந்தம், சைவ சித்தாந்தம். அதுல என்ன சொல்வார்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைந்து இருத்தல் அருள் புரிதல்னு 5 சொல்வார்கள். இந்த சுகமுனியே தட்சிணாமூர்த்தியோட ஸ்வரூபமா இருக்கிறதுனால முதல் 2 ஸ்லோகத்துல 5 சொல்லிட்டார். முதல்ல உள்ளிருந்து யாருக்கும் காணாமல் இருப்பான் அப்படிங்கிறது திரோதானம்னு சொல்லக்கூடிய மறைவை சொல்லிட்டு, 5ஆவதா அனுகிரகம் பண்றவன் அவன்தான், அவனை அடையணும்னா அவனுடைய அருள் இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம ஏதோ நாமா சொல்றோம்னா ஏதோ நம்ம புத்தினால சொல்லலை, இது இறைவனுடைய அருள், குரு அருள் இறை அருள் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம பாகவதம் சொல்றோம் கேட்கறோம்னா அது அவன் அருள், இதெல்லாம் அவன் அருளால நடக்கிறதுன்னு புரிஞ்சுப்பார்களாம். அதனால இங்க 2வது ஸ்லோகத்துல அவரவர் கர்மா அவரவர் செயலுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பவனும் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு, 3வது நமோ நமஸ்தேஸ்து ரிஷபாய சாத்வதாம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகத்துல பக்தர்களை காப்பவன் அப்படின்றார். யாரு பக்தர்களா இருக்கார்களோ, இப்போ ஞானத்துல பகவானை தேடுபவர்களை பத்தி சொல்லிட்டான், நல்லது செய்வர்களை பத்தி சொல்லிட்டான், தீயது செய்வர்களை பத்தி சொல்லிட்டான். தனியா நம்ம சுகமுனி இப்ப யாரை பார்த்து சொல்றாருன்னா பக்தர்களை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. ஏன்னா பக்தர்கள்னா தனியா அவனுக்கு என்ன அப்படின்னா, பக்தர்களை காப்பாத்துவானா, பக்தி இல்லாதவர்கள் பக்கம் கூட அவ எந்த பக்கம் பகவான் இருக்கான்னு கூட தெரியாதான். பகவான் ரொம்ப தூரத்துல இருக்கான். ஆனால்தான் உபனிஷதங்கள்லாம் சொல்லும்போது ரொம்ப கிட்ட இருக்கான், அடுத்த வார்த்தையை ரொம்ப தள்ளி இருக்கான். எப்படி இது கிட்டையும் இருக்கான் தள்ளியும் இருக்கான்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வேதமே அப்படிதான் பேசும். அது பேசுற அழகை புரிஞ்சிக்கலன்னா நம்ம ஏதோ மாத்தி மாத்தி பேசுறான்னு நினைக்கும். யாருக்கு பக்தி இருக்கோ, யாருக்கு ஞானம் இருக்கோ, அவனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கானா. எங்க இருக்கானா, உள்ளேயே இருக்கானா. கிட்டனா கூட இப்ப கையே இங்க மைக்குன்னா மைக்கு கிட்ட இருக்குன்னு சொல்றோம், அவ்வளவு கூட கிடையாதான்.
நம்ம உள்ளத்துல நம்மளோட ஒன்று கலந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கானோ அவ்வளோ கிட்ட இருக்கானா. யாரு? பக்தி இருந்தா, ஞானம் இருந்தா. பக்தி இல்லை, ஞானம் இல்லைன்னா எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டானா, ரொம்ப தூரத்துல இருக்கான். அதனால ரொம்ப தூரத்துல யாருக்கு இருக்கானா, குயோகினா அப்படிங்கிறதுக்கே நம்ம குருநாதர் என்ன சொல்றேன்னா, பக்தி இல்லைனாலே நீ யோகியே கிடையாது எப்போயான்ட்டார். பக்தி தான் முக்கியம். அதனால அந்த ஒரு பக்தி இல்லாதவருக்கு தூரமா இருக்கான். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், அச்சோ பக்தர்கள்னா நம்மளுவா உட்காருன்றான், பக்தர் இல்லைன்னா ரொம்ப தூரத்துல இருக்கான், அவனுக்கு வித்தியாசம் தெரியுதோ, சமம் சமம்னு சொன்னீர்களே, அவனுக்கு பாரபட்சம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாதுப்பா, அவன் ஐஸ்வர்யத்தை பாரு, அதுக்கு ஈடே கிடையாது, அவன் பாரபட்சியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் ஏன் பாரபட்சம் மாதிரி தெரியறதுன்னா, அந்த அணுகக்கூடிய மக்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசத்தினாலதான் அவன் அவர்களை எப்படி அணுகிறான்ங்கிறதுல வித்தியாசம். ஒரு கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் ரொம்ப அழகா இப்படி தலையெல்லாம் வாரிண்டு நின்னான்னா, கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரதிபலிப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் ஏன்னு மூஞ்சியை காமிச்சாருன்னா கண்ணாடியும் அப்படி தானே காட்டும். அந்த மாதிரி நீ பக்தியோட பகவான் கிட்ட அணுகினேன்னா பகவான் உன்கிட்ட அருளோட அணுகுவான். நீ பகவானை விரோதின்னு நினைச்சா பகவான் அப்படிதான் நம்மளை அணுகுவான். நம்மளுடைய பாவம் தான் ரொம்ப முக்கியம். அதனால இங்க அவர் ஐஸ்வர்யம் எப்படி அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா சொல்லிட்டேன், அவருடைய தேவியா இருக்கக்கூடிய ராதாராணியா இருக்கட்டும், சீதா தேவியா இருக்கட்டும், ருக்மணியா இருக்கட்டும், லக்ஷ்மியா இருக்கட்டும், அவர்களும் இந்த ஒரு பகவானை தவிர வேற கிடையாது. பகவான் இருக்கக்கூடிய வைகுண்டம், கோலோகம் போன்ற உலகங்களும் நம்ம உலகம் மாதிரி கிடையாது, அதுவும் பகவானை தவிர வேற கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஐஸ்வர்யத்தை நிறைஞ்சவன்பா, அவருக்கு திரும்ப நமஸ்காரம். காண முடியலன்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்களே, அவரை பார்க்கவே முடியாதா? ஒருத்தர் இதை போஸ்ட் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டார்கள், நாமம் தான் கரெக்டாக வாக்கில் சொல்கிறோம், அவர் ரூபம் கூட நமக்கு சரியா தெரியாதுன்னா அப்போ ரூபமே பொய்யா, ரூபமே கிடையாதானா? அப்படி சொல்லலை. கிருஷ்ணன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறவர்கள் அவனை பார்த்தவர்களுக்கு தான் அந்த அனுபவம். அவர்கள் என்னத்தான் சொன்னாலும் நம்ம புத்தியை வச்சுன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அதை அந்த புத்தியெல்லாம் ஓஞ்சி உள்ள அந்த ஒரு கிருஷ்ண அனுபவம்னு இதயத்தில் நடக்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிருஷ்ண ரூபங்கிறது அது தனிதானா. அதைத்தான் சொல்ல வந்தேனே தவிர, கிருஷ்ண நாமமும் சத்தியம்தான், கிருஷ்ண ரூபமும் சத்தியம்தான், கிருஷ்ண லீலைகளும் சத்தியம்தான், கிருஷ்ணன் இருக்கக்கூடிய கோலோகமும் சத்தியம்தான், கிருஷ்ண குணங்கள் எல்லாம் சத்தியம். சத்தியம்னா என்ன? அழிவே கிடையாதுன்னு அர்த்தம். அதனால அவர் சொல்றார், பகவானை அடையறதுக்கு ஒரே வழி என்னன்னா, லென்ஸ் மாதிரி ஒன்றை பார்க்குறோம், பார்க்கக்கூடிய கண்ணன் இங்கதான் இருக்கான், நேர உட்கார்ந்துட்டு இருக்கான், லென்ஸ் ஒரே அழுக்கா இருக்குன்னா ஏதோ மங்களா தெரியறது. மங்களா தெரிய கிருஷ்ணனுக்கு தான் உலகம்னு பேரு. இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதா பார்த்தோம்னா உலகம் தெரியாதான், கிருஷ்ணன் தான் தெரியவானா. அது எப்படின்னா அதான் புரியல. ஆனா அப்படிதான் ஞானிகள்லாம் எப்பவும் அதை தான் பார்க்கிறார்கள். ஏதோ ஆச்சரியமா இருக்கு அவர்கள் பார்க்குற விதம். அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் போக சொல்றேன் உங்களுக்கு, புத்தி நேட்டு வரைக்கும். இப்படி நம்ம எத் கீர்த்தனம் எத் ஸ்மரணம் எத் ஈக்ஷணம்ன்ற ஸ்லோகத்துல சொல்றார், நீ பகவான 6 விதமா 9 விதமா 5 விதமா எப்படி பல விதமா பக்தி பண்ணு. எத் கீர்த்தனம், அவனை கீர்த்தனம் பண்ணு, ஹரே ராமா சொல்லு. ஸ்மரணம்னா அவனை மனசுல நினை. எத் ஈக்ஷணம், அவனை போய் பாரு. எத் அர்ஹணம், அவனுக்கு பூஜை பண்ணு. இப்படின்னு வகை வகையா சொல்லி அப்படி பண்ணோம்னா பகவான் என்ன பண்றான்னா, உள்ளிருந்து நமக்கு இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் போக்குறான். லென்ஸ்லேருந்து அழுக்கை எடுத்துட்டோம்னா மங்களா தெரியக்கூடிய பகவான் மங்களமா தெரிவானாம். மங்களா தெரிஞ்சா அதுக்கு உலகம்னு பேரு, மங்களமா தெரிஞ்சதுன்னா அதுக்கு ராதாகிருஷ்ணன்னு பேரு. அதனால ரொம்ப அழகா அவர் சொல்றார், பக்தி பண்ணு, உன் சித்தம் சுத்தமாகும்ன்ற. இப்ப சித்தம் எப்படி சுத்தமாகும்னா பகவானுடைய கிருபையினால. ஏற்கனவே நம்ம ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம கதையை கேட்க 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 என்ன பண்ணுறான்னா, பகவான் காது வழியாக இதயத்தில் வந்து உட்காந்துன்றானா. இதயத்தில் வந்து உட்கார்ந்து பகவானால சும்மா இருக்க முடியாது. அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்க தன்னுடைய மேல் துண்டால் ஒரு தட்டிடுறான், அழுக்கெல்லாம் போயிடுறது. இதுதான் சித்த சுத்தம்னு பேர். உங்களுக்கு ஒன்றும் பயாலஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், நீட்டாக சொல்கிறேன். என்னன்னா நம்ம சித்தம்னாலே என்னன்னா, ஞாபகமாக நிறைய நினைவுகள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் சித்தம்னு பேர். அந்த ஸ்டோர் பண்ண நினைவுகள் இருக்கு இல்லையா, அதையே 2 விதமாக பிரிக்கிறார்கள் இந்த காலத்து விஞ்ஞானிகள். முதல் விஷயம் என்னன்னா, இவர் பேர், இவர் இப்படி இருப்பார் அப்படின்ற டீட்டெயில்ஸ், அந்த மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, நினைவுக்கு சொல்லி வைக்கிறேன், எதுக்கும் கேட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸ்பிளிசிட் மெமரின்னு பேர்,
நம்ம மூளைக்குள்ள ஒரு இடம் இருக்கும், அதுக்கு ஏதோ பேர்லாம் சொல்ற ஹிப்போ கேம்பஸ் எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. அதுல என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி டீடைல் விஷயங்கள் எல்லாம் அங்க ஸ்டோர் ஆகியிருக்கான். சைக்கிள் விடுறோம், ப்ரோக்ராம் பண்றோம், படம் பார்க்குறோம், இந்த மாதிரியா நம்ம பழக்கி வாசனையா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ப்ரொசீஜரல் மெமரின்னு பேரா. அது மூளையில எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான். ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சித்த சுத்தினா என்ன அப்படின்னா, நம்ம நினைவுகளுடைய பதிவுகள் இருக்கு இல்லையா, அத்தனையிலையும் நான் எனதை எடுத்து கிருஷ்ணனுடையது கிருஷ்ணனுடையதுன்னு மாத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடு விட்டு இங்கு ஆவிதான் போயின பின்பு இந்த ஒரு சரீரம் விழும் பொழுது இது அந்த ஒரு நினைவுகளை பற்றிட்டு திருப்பி மனித சரீரத்தை பிடிச்சிக்காது, நேர கோலோகத்துல போய் கிருஷ்ணனோட ஜாலியா இருக்கலாம். தினம் தினம் நிஜமாவே திருநாள், தினம் தினம் உற்சவம் நடக்கும். பகவானை வகை வகையா நம்ம சந்தோஷப்படுத்துவோம், பகவான் வகை வகையா நம்மளை படுத்துவான். இதை நம்ம மனதாலேயோ புத்தியாலேயோ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆனந்தம்னு சொல்றாரு. அதனால தான் சித்த சுத்தினா அதுதான் காரணம். இப்போ நான்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கிருஷ்ணன். அதனால தான் குருநாதர் பேச்சுக்காவது சொல்லு இறைவன் கிருப்பையால், குரு கிருப்பையால், சும்மா வாயிலையாவது சொல்லு முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது, போக போக உள்ள போகணும். ஆனால் ஊரை ஏமாத்துறதுக்காக வாயால் சொல்லக்கூடாது. எனக்கு ஒன்றும் மனசில் அது பதியல. மனம் வாக்கு காயம்னு 3 கொடுத்துருக்கான். காயம்னா உடம்புனால 4 நமஸ்காரத்தை பண்றேன், அது ஈஸியா இருக்கு. வாக்குனால குரு கிருப்பா சார், என்ன பியூட்டிஃபுல்லா பாடினியே, உள்ள ஜில் தட்டுறது, குரு கிருப்பா சார் வாயாலியாவது சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா அது உண்மையாட்டும் குரு கிருப்பையினால இல்லையா? அதுதான் சித்த சுத்தின்னு சொல்றார். அந்த சித்த சுத்தின்னு ஒண்ணு வந்துடுத்து அப்படின்னா பகவான் என்ன பண்றான், அந்த பக்தி தேவியோட 2 குழந்தையா இருக்கக்கூடிய வைராகியத்தையும் ஞானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறானா. அதை தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். விசக்ஷணா எச்சரணோபசாதனாத். விசக்ஷனாகனா சாமர்த்தியசாலிகள். என்ன சாமர்த்தியம் அவர்களுக்குன்னா விவேகம், எது சரி எது தவறு, எது சரியோ அதைப்படிதான் நான் நடப்பேன்ற ஒரு தெளிவும் உறுதியும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கார்கள் அப்படின்னா, அந்த உலக சிந்தனையை மொத்தமா விட்டு இறை சிந்தனையிலேயே இருக்கிறார்கள். இந்த இறைவனை உலகம்தான் மறைக்கிறது. அந்த உலக சிந்தனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக இன்னும் கொஞ்சம் நல்லா இறைவன் தெரிய ஆரம்பிப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு தெரை மாதிரி இருக்கான் உலகம், பகவான் பின்னாடி இருக்கான். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம், நாமதுவாருக்கு போகிறோம், நான் வந்த உடனே ஒரு திரையை போடுறார் இல்லையா? அந்த திரைக்கு பின்னாடி பகவான் இருக்கான்னு நமக்கு தெரியறது, ஆனால் பகவானை தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாக திரையில ஓட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே முதல்ல என்ன தெரியும்னா, பின்னாடி ஏதோ ஒரு விளக்கேற்றிருக்கோம், விளக்கோட ஒளி லைட்டாக வெள்ளை தெரியும், லைட்டாக ஏதோ ஒன்று கொஞ்சம் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஓட்ட பெருசாச்சுன்னா பகவானுடைய சரணம், அழகாக மாற்றி வைத்த சரணம் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஓட்ட பெருசாக மொத்தமாக தர விலகி போயிடுத்துனா ராதாகிருஷ்ண யுகலம் தெரிகிற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நாமா சொல்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி சொல்கிறோமோ, கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நமக்கு இந்த ஒரு சைன் தெரியும், ஒரு சின்ன அறிகுறி தெரியும், பகவான் தான் நடத்துகிறான். எப்பானு கொஞ்சம் நேரமோ தோணும் நமக்கு. நிஜமாவே இதயத்தில் பகவான் கிட்ட நன்றி உணர்வுலாமும் சில நேரம் வரும். எப்போ அப்படி இல்லையான்னு கவலைப்பட வேண்டாம், எப்பான்னு வந்தாலே பாக்கியம். அது நம்ம நாமா சொல்ல சத்சங்கத்தில் இருக்க பக்தி பண்ண இன்னும் கொஞ்சமாக ஏற்றிட்டு போவான். அதுக்கப்புறம் பூர்ணமாக நமக்கு உலகம் அப்படின்ற சிந்தனையே மறக்கும் பொழுது பகவான் தெரிவான். திருப்பி உலக சிந்தனை வந்தால் பகவான் மறைஞ்சு போயிடுவான். இதைத்தான் ரொம்ப பழைய திருமூலர், திருமந்திரம் போன்ற கிரந்தங்கள் அழகாக ஒன்று சொல்லுவார்கள். மரத்தில் மறைந்தது மாமத யானை. தமிழில் ஒன்றும் சிம்பிளாக சொல்லணும்னா கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். இது ஏதோ கல்லடிக்கிற விஷயமோ நாயை படுத்துகிற விஷயமோ கிடையாது. இது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, ஒரு அர்த்தம் சொல்கிறேன், இதில் நிறையா இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அவரை பார்த்து நம்ம திருமணத்தை அழைக்கணுங்கிறதுனால ஒரு பெரியவர் வீட்டுக்கு போகிறோம், பெரிய மனுஷன் வீட்டுக்கு போனால் வெளில ஒரு பெரிய ஆல்சேஷன் உட்காந்துருக்கு நாய். பார்த்த உடனே பயந்து போயிட்டேன் நான். உடனே அவர் சொன்னார், ஐயோ நாய் இருக்கியா? நாய் இல்லையா, அது சும்மா பொம்மையா அப்படின்னா. ஓ பொம்மையா அப்படின்னா கிட்ட போய் அதை தட்டுறோம், வாயை தந்தா வாயில் விரல் விடுறோம், தைரியம் என்ன பொம்மைன்னு தெரிஞ்சிருது. அப்போ நாயின்னு பார்க்கும்போது கல் தெரிஞ்சுதாங்க. நாயின்னு பார்த்தா அது நம்மளை கொதறிடுமே, அது கத்துமேன்ற பயம்தான் இருந்தது. கல்லுன்னு பார்த்தோன்னே நாயின்னு தெரியல இல்லையா, அந்த பயம் போச்சு. நம்ம விளையாட்டுத்தனம் வந்துடுது நமக்கு. அந்த மாதிரி இது ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதுக்கு இன்னும் பெரிய ஆழமான உதாரணம், சகுன நிர்குணம்லாம் சொல்லுவார்கள், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்.
உலகம்னு நம்ம பார்க்கும்பொழுது அது இறைவன்னு தெரியாது, இறைவன்னு பார்த்துட்டா அது உலகம்னு தெரியாது இல்லையா? அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றார், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி பண்றோமோ கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் வைராகியம் உண்டாக்கி நமக்கும் அந்த சாமர்த்தியத்தை கொடுத்து உலக சிந்தனையை விடுத்து பகவத் சிந்தனையை பகவான் கொடுப்பான். உடனே பயந்து போயிடாதீங்க, நம்ம யாரும் சன்னியாசியெல்லாம் போக போறது இல்லை, நம்ம குருவே சன்னியாசி கிடையாது, நம்மள ஏன் சன்னியாசம் போக வைப்பாரா? என்னன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணும் போதாவது கொஞ்சம் இறை சிந்தனை பண்ணும் போதாவது உலகத்தை மறக்கணும் இல்லையா? நாமத்வாரிலையும் உட்கார்ந்துட்டு சாம்பார் வச்சேனே அந்த அடுப்புல என்ன ஊறின்னு இருக்கா போயிட்டு இருக்கான்னு நினைக்க வேண்டாம் இல்லையா? அது தீஞ்சா பரவாயில்ல, இன்னொரு சாம்பார் வச்சுட்டு போவோமே. அப்போ நம்ம பிரார்த்தனை பண்ற நேரத்திலேயாவது உலகத்தை மறக்கணும் இல்லையா? அதற்காவது பிரயோஜனம் ஆகும் இல்லையா? அதனால இங்க அவர் சொல்றார், விசக்ஷணாய சரணோபசாதனாத்து, பகவானுடைய அற்புதமான கமல சரணங்கள்ல பக்தி பண்ணி 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 அவர்களுக்கு ஞான வைராகியங்களை பகவானை அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பக்தின்னு நம்ம உட்காந்துட்டு பாகவதம் கேட்கும்போது எந்த நினைவும் வரமாட்டேங்கிறது. நாமா சொல்ல ஒரு அகண்ட நாமம் ஒரு 5 மணி நேரம் உட்காந்தோன்னா வேற எந்த நேரம் வரணும், அதுதானே பாக்கியம், அது போருமே. வெளில போன உடனே நிச்சயமா மற்ற விஷயங்கள் ஞானம் வருது, தப்பே கிடையாது. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நடத்தணும். ஏதோ ஒரு நாள் எல்லாத்துலேருந்தும் ஒரு ரிட்டையர்மெண்ட் வரும்பொழுது நம்ம மொத்தமா பகவானுடைய சிந்தனையில் உட்காரலாம். அதுக்கு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சொல்ற, பக்தி இல்லாம நீ என்ன பண்ணாலும் வீண்பா. நான் தவம் பண்ணேன், நான் நிறைய தர்மம் பண்ணேன், தானம் பண்ணேன்னா ஆணவத்தோட பண்ணக்கூடிய தானம் உலகம்னா கைத்தட்டுமே தவிர அது ஆன்மீகத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஃபியூச்சர்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேர் சொல்வார்கள், சார் இவ்வளோ தானம் பண்ணி கஷ்டப்படுறாரு சார், இவ்வளோ தர்மம் பண்ணி அப்போ பண்ணது தர்மம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா அவருக்கு அது கஷ்டமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. ரைட்டா? உலகத்துக்கு வேணா அது தர்மமா இருக்கலாம், தான் பேரை பெருசா போட்டுக்கிறதுக்கு ஒருத்தர் தானம் பண்றாருன்னா அது தான கணக்கே கிடையாது. இறைவனுக்கு சந்தோஷப்படுவார், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோ அப்படின்னு ஒரு தானம் பண்ணோம்னா பகவானுக்கு பிடிக்குமே. ஒரு 4 காசு ஒரு அம்மாவுக்கு போட்டு கஷ்டம் பசின்னா ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தா, கிருஷ்ணா நீ சிரிக்கிறியா சந்தோஷம். இந்த பகவான் யோகிராம் சரத்குமார் மெனி டைம்ஸ் என்ன சொல்லுவார்னா, நீ யாரையானு பிச்சைக்காரனை பார்த்தா இந்த பிச்சைக்காரனை ஞாபகம் வைத்து அவருக்கு ஏதாவது செய் அப்படின்னார். ஒரு அம்மா அதே மாதிரி போனாங்க, ஒரு பிச்சைக்காரன் இருந்தார், நம்ம பகவான் தான் போல இருக்குன்னு 25 பைசா அவனுக்கு போட்டு வந்தார்கள். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா யோகி 25 பைசா காயின் இப்படி 25 பைசான்னு ஒரு காலத்தில் ஒரு காயின் இருந்தது, சில பேருக்கு தெரியாது. 25 பைசாவுக்கு நிறையா கிடைக்கும் ஒரு காலத்தில். இப்போ 25 பைசாவை காமிச்சா மறைக்கிறார்கள் எல்லாம். அதனால் அந்த காலத்தில் நடந்ததுனால 25 பைசான்ற அவர் இப்படி பார்த்துட்டே இருந்தார். அந்த அம்மா வரும்போது இப்படி பார்த்துட்டு அந்த அம்மா பேரை சொல்லிட்டு, ஏம்மா 25 பைசாக்கு யாருமா சோறு போடுவா? 25 சொல்கிறார். ஏன்னா அப்பப்போ குருநாதர் சொல்லாமல் சொல்லுவார், நீ பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அடுத்த வாட்டிலேருந்து அந்த காலத்து ₹1 போட்டு வந்தாங்க அந்த அம்மா, அது வேற விஷயம். அதனால பண்ணக்கூடிய தானமா இருக்கட்டும், தபஸ்வினோ தானவராக யசஸ்வினோ மந்திரவிதாகான்னு வருது இல்லையா? அது மாதிரி தபசு செஞ்சாலும் சரி, தானம் செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கிருஷ்ணா நீ சந்தோஷப்படுறியா? சந்தோஷம். குருநாதர்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா அவர் சிரிச்சு நேராக பார்த்துருக்கோம். கிருஷ்ணரை இங்கே நம்மளுடைய அர்ச்சாவதாரத்தை சிரித்து பார்த்துருக்கோம். நம்ம யாருக்கானு ஒன்று கொடுக்கும்போது கிருஷ்ணர் சந்தோஷப்படுறார், குருநாதர் பேஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு இருதயத்தில் வந்துருத்துன்னா பண்ண காரியம் வெற்றி சபலம், இல்லைன்னா வேஸ்ட்டுன்ட்டார் இல்லையா? பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாது எல்லாம் பிரயோஜனமே இல்லை. சுபத்ர ஸ்ரவசே நமோ நமஹ அப்படின்றார். இதுக்கு தான் கர்மயோகம்னு பேர். என்னன்னா இப்போ இவ்வளோ தூரம் சொல்லின்னு வந்தாரு, இதுதான் நம்மளுடைய மதத்துடைய ஆன்மீகம் 3 பாதைகள். இப்போலேருந்து அது ஆரம்பிக்கும். முதல்ல எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா கர்மயோகத்தில் தான் ஆரம்பிக்கும். கர்மயோகம்னா என்ன? கர்மம்னா செயல்னு அர்த்தம். நம்ம செய்யக்கூடிய கர்மா அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல், அத்தனை செயலையும் நம்ம பகவானுடைய இஷ்டத்துக்காக, பகவான் நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததுனால நான் ஒழுங்காக பண்ணுறேன், இந்த செய்யக்கூடிய செயலும் பகவானுடைய கிருபையினால் செய்கிறேன், இந்த செயலுக்கான பலனும் கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம், நீ சந்தோஷப்பட்டா போரும்னு பண்ணா கர்மயோகம். இது பண்ண என்ன ஆகும்னா சத்சங்கம் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி நாமத்வாரில் வருவோம், பாகவதம் கேட்போம், ராமாயணம் கேட்போம், கீதை கேட்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி வரும். கிருஷ்ணன் ரொம்ப பெரியவர், கிருஷ்ணன் ரொம்ப இனியவர், கிருஷ்ணன் அற்புதமான குணங்களை கொண்டவர்னு அவர் மேலே அன்பு வரும். அதுக்கு பக்தி யோகம்னு பேர். இந்த பக்தி யோகம் நல்லா பழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணன் என்ன காட்டுவானா, நான் உள்ளேயும் இருக்கேன் வெள்ளையும் இருக்கேன்னு உள்ளேயும் தன்னை காட்ட ஆரம்பிச்சிடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக அனாவசிய விஷயத்திலலாம் நம்ம பிடிச்சிக்கணுன்ற ஒரு எண்ணம் குறைஞ்சி போயிடும். நமக்கு அதுக்கு வைராக்கியம்னு பேர். நம்ம அவசியமான விஷயத்தை பிரிச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம், அதுக்கு உறுதின்னு பேர். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த கண்ணன் யாரு, எனக்கும் கண்ணனுக்கும் என்ன ஒரு நித்தியமான சம்பந்தம் இருக்குது, இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும்.
உலகம் எதற்காக படைச்சிருக்கான், நம்ம ஏன் உலகத்தில் இருக்கோம், இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஞானம்னு இப்போதைக்கு வச்சுப்போம். அப்போது இங்கே இதுதான் 3 படி. சுகமுனி முதல்ல எடுத்த உடனே எத் கீர்த்தனம் எத் ஸ்மரணம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தை காமிச்சுட்டு, விசக்ஷனாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் ஞான யோகத்தை காமிச்சுட்டு, இப்போ தபஸ்வினோ தானபராக மனஸ்வினோன்ற ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை காமிச்சுட்டார். இந்த 3 தான் ஒரு யோகம். தமிழ்லேயே ஒரு வார்த்தை இருக்கு, யோக்கியத்தைன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோக்கியத்தைன்னா உனக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கா, உனக்கு பண்ணுறதுக்கு துப்பு இருக்கான்னு கேட்குறது தான் யோக்கியத்தைன்னு பேர். யோகத்துலேருந்து தான் யோக்கியத்தை. இந்த 3 யோகத்துக்கும் யோக்கியத்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறது இல்லையா? அதைத்தான் நம்ம மகாமந்திர கீர்த்தனத்தில் இந்த ஒரு லைனை ஆச்சரியமான நம்மாழ்வார் வார்த்தையை வச்சு சொல்லிட்டு போயிட்டார். அதோட அர்த்தம் என்னன்னு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பறவை விலங்கினம் புல் பூண்டு ஒன்றின்றியே பரகதி நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே அரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த ஒன்றின்றியே அப்படிங்கிறது நம்மாழ்வார் அவருடைய திருமுகம் மலர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை. அது அப்படியே நம்ம குருநாதர் எடுத்து போட்டிருக்காரு. ஒன்றின்றியேன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லாமலே ஏன்னு அர்த்தம். நம்ம பொதுவாக என்ன அர்த்தம் புரிஞ்சின்றார்கள்னு எனக்கு சொன்னார்கள்னா, பறவை விலங்கு விலங்கினம் புல் பூண்டு எதுவுமே இல்லாமல் மொத்தமான அர்த்தம் கிடையாது அதுக்கு. ஒன்றின்றியேன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பறவைக்கோ விலங்கினத்துக்கோ ஞான யோகம் பண்ண முடியுமா? முடியாது. பக்தி யோகம் பண்ண முடியுமா? முடியாது. சரி, கர்மா பண்றது எல்லாம் காரியம் பண்ணாம எதுவுமே இருக்க முடியாது. கர்ம யோகம் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்றும் இன்றியே, இது எதுவுமே பண்ண முடியாதுன்னா கவலைப்படாத. நீ நாமா சொல்லிண்டே ஒரு இடத்துல நடந்து போயிட்டேன்னா அந்த நாமாவுடைய அந்த திவ்யமான அதிர்வுகள்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த புல்லு மேலேயோ இந்த நாய் மேலேயோ பன்றி மேலேயோ பறவை மேலேயோ பட்டா அதுக்கு கூட சத்கதி கிடைக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். அதனால அவர் பார்த்தார், சில மனிதர்கள்லயே சில பேர் ஞான யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது, கர்மனா என்னன்னு தெரியாது. ஏதோ நம்ம பாரத தேசத்தில் பிறந்துட்டோம், நமக்கு இதெல்லாம் புரியுறது. வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஒரு குடியினராக இருந்தாருன்னா அவர்களால் என்ன புரிய முடியும்? அவர்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி? அவர்களுக்கெல்லாம் என்ன வழி? அப்போ அவர் சொல்றார், கிராத ஹூனாந்திர புலிந்த புல்கசா ஆபீர சும்பா யவனா கசாதயகா ஏ அந்நேச்ச பாபா யதபாஸ்ரயாஸ்ரயாக சுத்யந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமகா. இந்த 3 யோகமும் பண்ணல, அந்த யோகத்துக்கு யோக்கியதை இல்லை அப்படின்னா ஒரு வழியை காட்டுறார். எல்லாருக்கும் அது ஒரு விசேஷ வழி, பொது வழி, மகா பாக்யவான்களுக்கே கிடைக்கும். நம்ம பாரத தேசத்துல இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம பாரத பூமியில இருக்கக்கூடிய சனாதன தர்மம்ன்ற அந்த ஒரு வட்டத்துக்கு வெளில இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உள்ள இருந்தவர்களே நிறைய பாவம் பண்ணி வெளில போனவர்களாகவும் சரி, அந்நேச்ச பாப்பான்றோன்னா இந்த லிஸ்டெல்லாம் சொல்லிட்டு இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் பெரிய லிஸ்ட்டை போட்டுட்டு இவாள்லாம் இல்லாமல் நம்ம பாரத தேசக்காரன் தான் மகா பாவம் பண்ணிட்டு அவர்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அவன் போயிட்டான்னு இருந்தாலும் சரி, பாவத்தினால அவர்களுக்கெல்லாம் ஒரு வழி என்னன்னா, எத் அபாஸ்ரயாஸ்ரயாக, யாரு கண்ணனுடைய சரணத்தை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய பாகவதன், ஒரு குருநாதர் இல்லைன்னா ஒரு பெரிய பக்தன், மகாபக்தனை நீ அண்டி இருந்தால் போரும், அவர் உன்னை சுத்தப்படுத்திடுவார். இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த குறுக்கு வழி சொன்னேன் பத்தியா, 5 குறுக்கு வழி சொல்றார். 4 குறுக்கு வழி, 5வது ஒரு சம்மரி. என்னன்னா, நீ தீர்த்தத்தெல்லாம் போய் நீ ஸ்நானம் பண்ணணும், சேத்திரத்துக்கு போகணும்னு, கங்கைக்கு போறேன் யமுனைக்கு போறேன் அப்படிலாம் போகாத. குருநாதன் சரணத்திலேருந்து பண்ண அந்த பாத பூஜை தீர்த்தம் அப்படிங்கிறது கங்கையாம் புனித யமுனையாம் இல்லையா, ஷார்ட்கட். அதுக்கப்புறம் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பாவம்லாம் போகணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என் மனம் சுத்தமானுமேங்கிறதுக்காகலாம் நீ ரொம்ப அல்லல் படாத. குருநாதன் உண்டதை அவருடைய பிரசாதத்தை எடுத்து நீ சாப்பிட்டேன்னா அது உன்னுடைய மனதை சுத்தமாக்கும். அதுக்கு ஷார்ட்கட். இப்படி ஒன்னொன்றுக்கும் ஷார்ட்கட் கொடுக்குறாரு. என்ன எங்கேருந்து வந்தது இதுன்னா இந்த ஸ்லோகத்துடைய ஒரு விரிவாக்கம் தான். நம்ம குருநாதர் ஒன்று சொன்னார் அப்படின்னா அது ஒரிஜினலாகவும் இருக்கும், பிரமாணத்தோடையும் இருக்கும்.
அதனால எதற்கும் குறுக்கு வழி தேடும் மாந்தர்களே இந்த குத்தால குரத்தி குறி சொல்வேனையா. குறுக்கு வழி தேடும் மாந்தர்களே இந்த குத்தால குரத்தி குறி சொல்வேனையா. குறி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய விஷயத்த சொல்லாமல் சொல்றதுங்கிறதுக்கு குறின்னு பேர். அறிகுறின்னு சொல்லுவோம் இல்லையா, சிம்டம்போ இல்லைன்னா சிம்பல்னு சொல்றோம். அந்த மாதிரி குருநாதர் அழகா சொல்றார், நம்ம ஒரு பாகவதனுடைய அபிமானத்துக்கு பாத்திரம் ஆயிடணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குருநாதருக்கு சம்ஹவ் நம்ம மேல இவன் நம்மை சேர்ந்தவன் ஒரு எண்ணம் வந்துடணுமா. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு வரணும் அந்த எண்ணம். ஆனால் நம்மளுடைய ஒரு பாக்கியம் என்னன்னா, அவர் முன்னாடி போய் நின்னாரோ யார் வந்து நின்னாலும் அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்போ நமக்கு பண்ண வேண்டியது எப்படியானு அவர் முன்னாடி போய் கிடத்தணுமா, இந்த உருவத்தை கிடத்தினா போகிறோம் இல்லையா. அதுதான் இப்போ நம்ம இங்கே மகாரண்யத்தில் இருக்கோம். சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகளுடைய ஒரு பாக்கியத்தை நினச்சி பார்க்குறேன். குருநாதருடைய அருமை பெருமைலாம் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரியவே தெரியாது. நான் எந்த அளவுக்கு சொல்வேன் தெரியுமா, குருநாதரோட நீங்கள் 100 வருஷம் பழகினாலும் அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது, யாராக இருந்தாலும் சரி. தைரியமாக சொல்வேன். ஏன்னா அவர் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. இப்போ கிருஷ்ணர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணரோட கூடி கூடி பழகின யாருக்குமே அவரை புரியல. ஏன்னா அவர் அப்படி இருக்கார். அவர் அப்படிதான் குருநாதரும், அப்படிதான் எல்லா மகான்களும். ஏன்னா அவருடைய ஒரு விஷயம் புத்திக்கு எட்டாதது. அப்படிப்பட்ட ஒரு குருநாதர் பெரியவர்னு தெரிஞ்சிருக்கு. நிறைய முறை பார்த்துருக்கேன். அவர் ஏதாவது ஒரு உற்சவத்தும் போது வெளில போகும்பொழுது அம்மா பிறந்த குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை இருக்கும், அதை எடுத்து அப்படி பாதத்தில் வைப்பார். அவர் கீழே வைக்காத பாவம் குழந்தை அவங்களாம் கேட்கவே மாட்டாங்க. கீழே வச்ச உடனே எடுமா அப்படின்னு அவர் கையில் எடுக்கிறார், குழந்தைய பார்க்குறார், பாக்கியம் அந்த குழந்தைக்கு. இதுதான் தது உபாஸ்ரயாஸ்ரயாகா அப்படின்றார். அந்த ஒரு மகானுடைய ஒரு சம்பந்தம் வந்துருத்துனாலே சுத்தி ஆயிடுமாம். ஏன்னா அவர்களை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியம் இருக்கு. நம்ம பெரிய பெரிய வேதாந்த கிரந்தங்கள்லாம் சொல்லுவோம், உலகம் பொய், நீ பார்க்கக்கூடிய உருவங்கள்லாம் பொய், அதனால இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ அங்கே போகாத இங்கே போகாத கஷேத்திரத்துக்கு போகாத கோவிலுக்கு கூட போகாதன்னு கூட சொல்கிற கிரந்தங்கள்லாம் உண்டு. ரொம்ப ரேஷ்னலான. கடைசியான தெரியுமா சொல்லணும், நீ யாருன்னு விசாரம் பண்ணு. இதெல்லாம் உன்னால் பண்ண முடியலன்னா ஏற்கனவே அடைஞ்ச ஒரு ஞானி இருக்கான் இல்லையா, அவன் இருக்கிற இடத்துல பக்கத்தில் போய் உட்காரு, அதே உனக்கு ஞானத்தை கொடுத்துருன்ற. இதெல்லாம் ஏன் சொல்லணும்? குருநாதர் ஒரு கேள்வி பதில். எல்லாம் மதுரை முரளி படிக்கணும், எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அழகாக கேள்வி பதில் சொல்கிறார். ஒரு குருவை அடைந்த பிறகு எந்த சாதனையும் தேவையில்லை என்று கிரந்தங்கள்லாம் சொல்கிறது. ஆனாலும் அதே சாஸ்திரம் நிறைய சாதனைகள்லாம் சொல்கிறதே, ஏன் இதை ரெண்டையும் சொல்கிறது அப்படின்னா அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். குருவுடைய அருள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த சாஸ்திரம் இல்லையா, நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குரு இருக்கார் பார்த்துப்பார்னு சொல்லிட்டு கண்டபடி இருக்க சொல்லலை. குரு இருக்கார் பார்த்துப்பார், நம்ம குரு கிடைச்சாரே, ஆஹா குருநாதா குருநாதான்னு அவர் ஸ்மரணத்தில் இருக்கணும். அது சாதனம் கிடையாது, அது நம்ம இதயபூர்வமாக தானாக எழக்கூடிய ஒரு எண்ணம், அதுதான் பக்தி. அதைத்தான் இங்கே சொல்கிற. நம்ம குருநாதரும் அழகாக ஒரு மதுரை கீதம் நிறைய எழுதியிருக்காரு இதை பற்றி. எப்பிறவி வந்தால் என்ன எனக்கென்ன கவலை, நப்பின்னை நாதன் துணை இருக்க. எனக்கு என்ன பெரிய வந்தால் எனக்கு என்ன, நப்பின்னை நாதனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்னுடைய துணை இருக்க. சரி, அவர் துணை இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? பாகவத சரண தூளி பட்டால் போதும், சாஸ்வத பரம பதம் சத்தியம் நிச்சயம். பாகவதர்களுடைய சரணத்தில் படக்கூடிய தூசி நம்ம மேலே பட்டாலே போருமேன்ற. இதுதான் தது அபாஸ்ரயாஸ்ரயாஹா. யார் பகவானை பிடித்து கொண்டு எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே பகவானாகவே இருக்கக்கூடிய மகான்கள், அவர்களுடைய சங்கத்தில் எப்படியோ ஒரு விதத்தில் ஒரு ஈடுபாடு. நிறைய பேர் எப்படி பண்ணுவார்கள்னா, ஃபேன் சரியில்லைன்னு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து ஃபேனை சரி பண்ணுவார், அவர் ஃபேன் சரியாயிடும். அவர் கரெக்டாக பகவானை சுத்த ஆரம்பிச்சுடுவார், பகவானுடைய ஃபேன் ஆகிடுவார் இல்லையா. அதே மாதிரி பம்பை ரிப்பேர் பண்ணுறேன்னு ஒருத்தர் வருவார் ஆசிரமத்துக்கு, அவர் தனியாக யாரும் பார்த்து குருநாதர் நமஸ்காரம் பண்ணி யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த ஒரு குரு இருக்கக்கூடிய சாநித்திய விசேஷத்தினால அவர் மாறி போயிடுவார். அவர் எப்போ பார்த்தாலும் உட்காந்து கிருஷ்ணராமா கோவிந்தான்னு பஜனையை கேட்டு பம்பை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார். இதுதான் பாகவதர்களுடைய அபிமான பாத்திரமாக ஆகிறதுக்கான ஒரு பெருமை இல்லையா. அதனால இந்த பட்டர்னு ஒருத்தர் இருந்தார், பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர், ஒரு பெரியவர், சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரிய புருஷர். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு
அவர் தான் உரை எழுதியிருக்கார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு பாசுரத்துக்கு உரை எழுதும்போது சொல்கிறார், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? வேர்த்த போது குளித்து பசித்த போது புசித்து பட்டர் திருவிடுகளே சரணம் என்று இருப்போருக்கு வைகுண்டத்தில் இடம் இல்லையோ அப்படின்னு கேட்குறார். அதுதான் ஒரு மகானுடைய அபிமானத்துக்கு பாத்திரமானோன்னா வேற எதுவுமே தேவையில்லை. அவரையே பதப்படுத்துவார், அவரே கூட்டின்னு போயிட்டார், அவரை பிடிச்சிட்டு இருக்கணும், அவ்வளோதான் இல்லையா? அதை தான் எடுத்து சொல்கிறார். நம்ம சபரியோட சரித்திரம் அதை தான் சொல்கிறது. அதே மாதிரி இங்கே கிராத்த ஹூணாந்திர புலிந்த புல்கசான்னு வருதுனால ஒரு சரித்திரம் ஞாபகம் வருது. ரசகான்னு ஒரு பெரியவர் இருந்தார். நீங்கள் பிருந்தாவனம் போயிருந்தீங்கன்னா ரமன் ரேத்திக்கு ஆப்போசிட்டில் ரசகானுடைய சமாதி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கார்கள் உத்தரப்பிரதேச அரசு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரசகான் யாருன்னா பேர்லேயே தெரியறது, அவர் இந்து மதத்தை சார்ந்து அந்த ஒரு குடும்பத்தில் பிறக்கலை, அவர் ஒரு பிற மதத்தினர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கல் வியாபாரி, நல்ல வைரம் வைதூரியம் முத்தெல்லாம் எடுத்துன்னு போய், நல்ல சேட்டுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர் மதுரா பக்கத்தில் தான் இருந்தார், மதுரா பிருந்தாவனம் பக்கத்தில். அந்த சேட்டுகள்லாம் எங்கே கூழுறார்களோ உடனே எடுத்துன்னு வந்து காட்டுவார். அவருடைய அந்த ஒரு கற்கள் மேலேயும் அவருடைய அந்த நெக்லஸ் மேலேயும் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, பார்த்தா வாங்காமல் விட மாட்டார்கள். அந்த காலத்தில் நல்ல பணக்காரர்கள்லாம் விலையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உயர்ந்த ஒரு வஸ்து கொடுத்தா எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கடா அப்படின்னு வாங்கிடுவார்கள். அந்த மாதிரி ஆளை தான் இவர் டார்கெட் பண்ணுவார். அவர் நல்ல ஒரு பேழைன்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு டப்பா, அதில் வகை வகையான முத்து மாலை, வைர மாலை, வைடூரிய மாலை எல்லாம் வச்சுருக்கார், பவள மாலைலாம் வச்சுருக்கார். அவர் கேள்விப்பட்டார், சேட்டுகள்லாம் ஒரு இடத்துல கூடுறாருப்பா, போ உடனே போய் அத்தனையும் வித்துட்டு வரணும்னு கிளம்புறாரு. டப்பாவை எடுத்துட்டார், அழகாக சென்ட்டை பூசிண்டார், தலையில் குல்லாவை போட்டுண்டார், கோட்டை போட்டுண்டார், அழகாக ஜிகுன்னு ஒரு செருப்பை போட்டு எனக்கு வராருங்க. ஒரு ஷூ மாதிரி இருக்கும் அந்த காலத்து செருப்பு. வந்தால் சேட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கார். உடனே ஒரு சேட்டு பக்கத்தில் போகிறார். நமஸ்தே சேட்ஜி அப்படின்றார். அவர் அப்படின்றார். நடா அது நம்மளை பார்த்தா உடனே இன்னைக்கு என்ன நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன், இது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வைரம் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கக்கூடிய ஆள் இன்னைக்கு இம்முன்றாரு. இந்த பக்கம் திரும்பினார். சேட்டுஜி ராமராம்ன்றார். ஏன்னா அவருக்கு விற்கணும்னா அதெல்லாம் சொல்லியாகும். உடனே அவர் திரும்பி பார்த்தார். பார்த்துட்டு இருப்பா அப்படின்றார். என்னடா அது இவரும் இப்படின்றார். 2-3 பேரை பார்த்தா எல்லாரும் இருன்றார். அப்போ தான் அவர் பிஸ்னஸ்னா குறி, அவர் அப்படி பிஸ்னஸ்னா அவ்வளோ ஃபோக்கஸாக இருப்பாராம். சுற்றி என்ன நடக்கிறதுன்னு இப்போ தான் அவரே ஒரு கவனத்தை செலுத்துகிறார். பார்த்தா எல்லாரும் உட்காந்து மேடை மேலே ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்காராம். அந்த கதை சொல்கிறவருடைய கதையில் அப்படி முழுகி கதை கேட்டுட்டு இருக்காரு. அந்த கதை சொல்கிறவர் மதுரையாக இருக்கிறதுனால, வட மதுரையாக இருக்கிறதுனால கிருஷ்ண கதையை சொல்லிட்டு இருக்கார். எல்லாரும் ஆஹா ஆஹான்னு கேட்டுட்டு இருக்கார். ஓஹோ, இவர்கள் எல்லாரும் என்ன கூட கவனிக்காம இந்த கதையை கவனிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கதை போல இருக்குன்னு கொஞ்சம் அந்த டப்பாவை மூடினார். அவர் காதை திறந்தார். திறந்து என்ன சொல்றாருன்னா, அப்போ பாருங்க அவருடைய ஒரு அதிர்ஷ்டம். பக்தாபாய புஜங்கதாருட மணிஹி அப்படின்ற மணின்னு வந்தது. மணியா? அடடா, நம்ம பிசினஸ் ஆச்சே. என்ன மணியை பத்தி பேசுறார்? கோபால ரத்னம் அப்படின்ற. ரத்னமா? அடடா அடடா, நான் ஏதோ ஒரு மத விஷயம் சொல்றான்னு பார்த்தா நம்ம ஜுவல்லரி பிசினஸ் தான் பேசுறார் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவர் ஆரம்பிக்கிறார். அழகான மயில் பீலியுடன் அற்புதமான சாந்து கொண்டை போட்டுக்கொண்டு ஒரு 5 வயது சிறுவன், அழகான அகன்ற நெற்றியில் ஒரு சின்ன ஒரு திலகம் எட்டி விட்டிருக்கார்கள் அவர்கள் அம்மா. வளைந்த புருவங்கள், ஆச்சரியமான கண்கள், அந்த கண்களை பார்த்தா நம்ம உலகமே மறந்து போகக்கூடிய கண்கள், சின்ன அழகான கூர்மையான மூக்கு, சிவந்த உதடு, கண்ணாடி போன்று புசு புசுன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு கப்போலம், புலிநகம் கோத்த செயினை போட்டுட்டு இருக்கான். 2 அழகான தோள், கையில் கங்கணம் போட்டுட்டு இருக்கான். நீல நிற திருமேனி, பார்த்தாலே டால் அடிக்கும். குட்டி பதங்கள் வச்சு, குட்டி குட்டி விரல் இருக்கக்கூடிய பதம் வச்சு ஜில்லு ஜில்லுன்னு நடக்கிறான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் ஆனந்தம் 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 டார். உடனே இங்க கதை நடக்கிறதுன்னு கூட மறந்து போயிட்டான். எழுந்துன்னு, சாமி யார் இந்த கிருஷ்ணன்? இந்த 5 வயசு குழந்தைய நான் எங்க பார்ப்பேன்னு கேட்கிறான். இவர் என்னடா அது கதையில நோட்ல யாரோ ஒருத்தர் இப்படி சொல்றாரு, என்ன பண்றது? அவன் கேட்கறது பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுத்து அவனுக்கு. அது அவர் சொல்ல 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 அந்த குழந்தைய நான் பார்த்தே ஆகணும், இப்படிப்பட்ட ஒரு ரத்தனத்தை நான் எப்படி விட்டேன், அந்த குழந்தைய பார்க்கணும்னு வந்துருத்தவனுக்கு. உடனே அவர் சொன்னார், இந்த குழந்தை தானப்பா, கோவர்தனம், மதுரை, யமுனக்கரை, அப்புறம் பிருந்தாவனத்தில் கிடைக்கும் போ அப்படின்ட்டார். அவன் எப்படி போனாங்கிறத சொல்கிறார் குருநாதர். அந்த பொட்டியை பத்திரமா பையில போட்டுட்டு தான் ஷூவை போட்டுன்னு கிளம்பலையாம். போட்டபடி விட்டு ஓடினானான். அந்த கிருஷ்ணன் எங்கே இருப்பான்? அந்த கிருஷ்ணனை பார்த்தீங்களா? பைத்தியம் முடிச்ச மாதிரி எழுத்தவனுக்கு. உடனே அங்கங்கே தேடுறான். கடைசியாக எல்லாரும் சொன்னார், அந்த நேரத்தில் வல்லபாச்சாரிய மகாபிரபுன்ற ஒரு பெரியவருடைய ஒரு குழந்தை,
அவர் விட்டலேச கோஸ்வாமின்னு பேரு. அவர் இருக்கக்கூடிய காலம் எல்லாரும் சொன்னார்கள், நான் அந்த குழந்தைய பார்க்கணும், அவனுக்கு ஸ்ரீநாதன் பேராமே, எங்க பார்ப்பேன் கோவர்தனம் மேல இருக்கான்பா, போய் பாருன்ட்டான். அவன் உடனே நிஜமாவே அந்த ஒரு வீடு போல இருக்கு, அவனுக்கு கோவில் என்ன தெரியும், இந்த வீடுக்குள்ள அந்த கிருஷ்ணர் இருக்கான் போல இருக்கும், ஓட போனான். இவன் வேஷ பூஷணம் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா உள்ள விடுவார்களா? இந்த காலத்திலேயே கோவில் எல்லாம் கரெக்டாக ட்ரெஸ் போட்டுனா தான் உள்ள விடுவார்கள். அவனும் இப்படி இருக்கான், நிறுத்திட்டார்கள் எல்லாம், நீ எல்லாம் உள்ள போக முடியாதுப்பா, நீ இந்துவே கிடையாது, போ வெள்ளன்ட்டான். அவன் ஒரு மரத்தடியில் உட்காந்து கிருஷ்ணா நான் உன்னை எப்போ பார்ப்பேன், அழறான், துடிக்கிறான், சாப்பிடலை, தண்ணி குடிக்கல, அழுதுண்டே இருக்கான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3வது நாள் அந்த காரியதரிசி போய் விட்டலேச கோஸ்வாமி கிட்ட சொல்கிறான், யாரோ ஒருத்தன் வரான், இன்னும் நம்ம ஸ்ரீநாத்தை பார்க்கணும் அழறான், நீலமணி ஜோதின்றான், அழகான கண்கள்ன்றான், சம்பகமான நாசின்றான், அழகான குட்டி விரல்கள்ன்றான், அந்த பகவானுடைய புன்சிரிப்புன்றான், மயில் பீரின்றான், இவன் பைத்தியம் மாதிரி இருக்கான், பயமா இருக்கு உள்ள விடுறது. அப்படியா, இப்படிப்பட்ட பைத்தியம் தானே நமக்கு வேணும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போய் பார்த்தா அந்த விட்டலேச கோஸ்வாமி வரார். அவருடைய ஒரு தேஜஸை பார்த்து ஓடி போய் காலை கட்டின்னு அழறான், நான் கிருஷ்ணனை பார்க்கணுமே, உள்ள இருக்கானாலுமே, இவங்க 2 பேர் விட மாட்டேன்றாங்களே, 3 நாளாக அழுதுன்னு இருக்கேன்னு உடனே பார்த்தார், ஒன்றை உள்ள விடாம வேற யாரப்பா உள்ள விட போறேன், உனக்காக தானே அவன் காத்துட்டு இருக்கான்னு கூப்பிட்டார். அவனை கூட்டின்னு போனார், அவனுக்கு ஒரு ஸ்நானம் பண்ணி வச்சார், அவனுக்கு அழகாக ஒரு கோபிச்சந்திரன் இட்டு விட்டார், கழுத்தில் துளசி மாலை போட்டார், வாப்பாணி அப்படின்னு உள்ளே போய் காமிச்சா ஸ்ரீநாதன் அப்படி நிற்கிறான். காட்டுறவர்கள் காட்டினா பார்க்குறவர்கள் பார்த்துருவார்கள் இல்லையா, அப்படியே ஸ்ரீநாதன் தான் அழகை அத்தனையும் காமிச்சானா. அன்னைக்கு ஒரு 7 வயசு குழந்தை அப்படி கோவர்தன லீலை இப்படி நிற்பான் ஸ்ரீநாதன். அவனை பார்த்த உடனே உருகி அழுது விட்டலேச கோஸ்வாமி காலில் புரண்டு அன்னிலேருந்து பாட்டாக எழுதி தள்ளியிருக்கார் ஹிந்தியில். ஆச்சரியமான பாட்டுக்கள் எல்லாம். என்ன படித்தார் அவர்? ஒன்றும் படிக்கல. ஆனால் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு பாக்யவசத்தினால 10 நிமிஷம் யாரோ சொன்ன பாகவத கதையை கேட்டதுனால அவன் எப்படிப்பட்ட சுத்தன் ஆயிட்டான் அப்படின்னா, நம்ம குருநாதர் அவனுடைய சமாதியை தேடி போய் உட்கார்ந்துட்டு அங்கே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஆனந்தப்பட்டு வந்தாருன்னா யார் எப்படி ஆனார் பார்த்துக்கோங்க. அதுதான் பாகவதாருடைய பெருமைன்னு கிராதஹூனாந்திர புலிந்த புல்கசாது. யாரா இருந்தாலும் சரி, யார் எப்படி மாறுவார்னு நமக்கு தெரியாது. ஒரு மகானுடைய அபிமானத்துக்கு பாத்திரம் ஆயிட்டோம் அப்படின்னா மொத்தமாக எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு காக்கிறார். அதனால அவர் சொல்றார், தஸ்மை சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹா. இப்படி கூட நடக்குமான்னு ஆச்சரியப்பட்டு கேட்டுறாதீர்கள். ஏன்னா பிரபாவம் மிக்கவன்பா நம்ம கிருஷ்ணன், அவன் நினைச்சா எல்லாத்தையும் மாற்றுவாங்கிறதுனால மெனக்கெட்டு பிரப விஷ்ணவே நமஹா, மிகவும் பிரபாவசாலியாக இருக்கக்கூடிய பகவானுடைய சாதாரணமான லீலை இதுன்ட்டார். நினைச்சா கேஷுவலாக முடிச்சுட்டு போயிடுவானா. அதுக்கப்புறம் சொல்றார், ச ஏஷ ஆத்மா ஆத்மவதாமதீஸ்வரஹ த்ரயீமயோ தர்மமயஸ்தபோமயஹ கதப்ளலீகைஹி அஜசங்கராதிபிஹி விதர்க்கியலிங்கோ பகவான் பிரசீததாம். பகவான் எனக்கு அருள் புரியட்டும். எப்படிப்பட்ட பகவான் அப்படின்னா, ஞானிகள் கூட போற்றி பக்தி செய்யக்கூடிய பகவான் எனக்கு அருள் புரியட்டும். எப்படி இருக்கான் அந்த பகவான் அப்படின்னா, எல்லா ஆத்மவதாதீஸ்வரஹா ஆத்மவதாம் அதீஸ்வரஹா. யாரு தனக்குள்ளேயே தன்னை கண்டுபிடிச்சி பூர்ண ஞானி ஆயிட்டார்களோ அவர்களும் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு பகவானை சரணாகதி பண்றார்ப்பா. அப்படிப்பட்ட பகவான், ஞானிகளும் போற்றக்கூடிய ஒரு பகவான். அவன் எப்படி இருக்கான்னா, தர்ம ரூபமா இருக்கான், ஞான ரூபமா இருக்கான். அப்படிப்பட்ட பகவான் அவனுக்கு நமஸ்காரம். எப்படி இருக்கான்? திரையீமயி, வேதமயமா இருக்கான், தர்மமயி, தர்மமயமா இருக்கான், தபோமயி. தபோ அப்படின்னா எஸ்ய ஞானம் தபஹான்னு இருக்கிறதுனால தபஸுனாலே ஞானம்னு அர்த்தம். ஞானமயமா இருக்கான் அவன். நாமமும் திவ்யம், ரூபமும் திவ்யம், நாமமும் நித்தியம், ரூபமும் நித்தியம். நம்ம பேர் வரும் போகும், பிரளயத்தில் எல்லார் பேரும் காலி, பிரளயத்தில் எல்லா ரூபமும் காலி. ஆனால் அப்பவும் கிருஷ்ணனோட ரூபம் சத்தியம், அவனுடைய நாமம் சத்தியம், அவன் லீலை சத்தியம், எல்லாம் அப்படியே இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னா, இதே கிருஷ்ணன் தான் மத்ஸ்யமா வந்து அந்த ஒரு மீனாவதாரமா எடுத்து வேதத்தை காப்பாத்தினான். அதனால அவன் த்ரயீமயா, ராமச்சந்திர பிரபுவா இறங்கி வந்து தர்மத்தை ரட்சிச்சான். அதனால தர்மமயா. இந்த ஒரு சுகருடைய அப்பாவான வியாசரா வந்து ஞான மார்க்கத்தை ரட்சிச்சாராம். அதனால தபோமயா. கதவ்யலீகை அஜசங்கராதிபிஹி. இங்க சுகமுனி சொல்றார், அவரே சிவபெருமானோட அம்சம் உண்டு. யாரு தன்னுடைய எந்த குறையும் இல்லாம எந்த அழுக்கும் இல்லாத அந்த பிரம்மாவும் சிவனும் கூட உட்கார்ந்து கொண்டு
பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவர்களாலேயே புரிஞ்சிக்க முடியாம ஆழமா இருக்கானாம் பகவான். பொதுவா புரிஞ்சிக்காதவர்கள்லாம் புரிஞ்சுட்டேன்னு சொல்லிடுவார்கள். யார் உண்மையா புரிஞ்சுட்டார்களோ அவர்கள் தான் புரியாது அப்படின்னு சொல்லுவார்களாம். இப்போ மெனக்கெட்டு புரியாத விஷயத்தை, அறிய முடியாத விஷயத்தை அறியணும்னு ஏன் ட்ரை பண்றார்கள்னா, அவனுடைய ஸ்வரூபத்தை வேணா அறிய முடியாதே தவிர அவன் பேரையும் ரூபத்தையும் கதையும் அறியலாமேன்னு உட்காந்துட்டு அவர்கள்லாம் ட்ரை பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்கலாம். அந்த பெயரையும் அந்த ரூபத்தையும் கூட அதுடைய ஒரு சத்தியத்துவத்தை, அதுடைய ஒரு எல்லையை அவர்களால் காண முடியலையாம். அப்படிப்பட்ட பேரு நம்மளுடைய கிருஷ்ணனுடைய பேரு, அப்படிப்பட்ட லீலை நம்மளுடைய பிரேமிகவரதனுடைய லீலை, அப்படிப்பட்ட குணங்கள் நம்மளுடைய கிருஷ்ணனுடைய குணங்கள். நம்மளுடைய பிரம்மா ருத்ரர்கள் எல்லாரும் கூட உட்கார்ந்து வியந்து அவனை பற்றி பேசி பேசி, ஆனாலும் அவனுடைய ஒரு குணத்துடைய எல்லையை பார்க்க முடியாமல், நாமத்துடைய இனிமையுடைய எல்லை பார்க்க முடியாமல், அப்ராக்கிருத்தமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் என்னை அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீயபதிஹி யஜ்ஞபதிஹி பிரஜாபதிஹி தியாம்பதிஹி லோகபதிர் தராபதி. எவ்வளோ பதி பாருங்க. இங்கே சொற்கள்னாலேயே பகவானுடைய திவ்யமங்கல ரூபத்தை அப்படி வடிக்கிறதுங்கிறது சுகமுனியோடைய ஸ்பெஷாலிட்டி. இதை பாருங்களேன், பகவான் நிற்கிறானா, ஒரு பக்கம் யார் இருப்பா? ஸ்ரீதேவி. இன்னொரு பக்கம் யார் இருப்பா? பூதேவி. இந்த ஸ்லோகத்திலேயே ஆரம்பிக்கும் போது ஸ்ரீயபதிஹி அப்படின்னு பகவானுடைய ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீபதியை சொல்லிட்டு, யஜ்ஞபதிஹி பிரஜாபதிஹி தியாம்பதிஹி லோகபதிஹி தராபதிஹி. அந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுதே, நம்ம இங்கே பெருமாள் கோயில் இருக்காரு நம்ம கல்ட்டுப்பட்டில் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போவேன். அங்கே பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, சங்கு சக்கர கதாதாரியா, ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூதேவி. பூதேவின்னா நம்ம பூமாதேவி. இந்த ஸ்லோகமே அப்படியே எழுதிட்டார் பாருங்களேன். ஸ்ரீயபதிஹி ஸ்ரீதேவி, யஜ்ஞபதிஹி பிரஜாபதிஹி தியாம்பதிஹி லோகபதிஹி தராபதிஹி. தரா அப்படின்னாலே பூமின்னு அர்த்தம். அதனால இங்க ஸ்ரீதேவி பூதேவி சகிதனா லோகத்துக்கெல்லாம் நாயகன் அவன்தான், இந்த உலகத்துக்கெல்லாம் அவன்தான் ஒரு படைக்கக்கூடிய நாதனா இருக்கக்கூடியவன். பிரஜைகளுக்கெல்லாம் நமக்கெல்லாரும் பதி அப்படின்னா அவன்தான் நம்ம எல்லாருக்கும் நாயகன். புத்தி ஞானம் எல்லாத்துக்கும் அவன்தான் நாயகன். அப்புறம் யஜ்ஞபதிஹி, நம் செய்யக்கூடிய யஜ்ஞங்களுக்கு அவன்தான் நாயகன். அந்த யஜ்ஞமே அவனுக்காக தான் பண்றோம், அந்த பலன் அவனுக்கு தான் போறது. அப்படி பதிஹி கதிஹி ச அந்தக விஷ்ணி சாத்வதாம். நம்ம கிருஷ்ணனுடைய யாதவர்கள் விஷ்ணிகள் அப்படின்னு அந்த கிருஷ்ணனையே நம்பியிருக்க குலங்களுக்கெல்லாம் அவன்தான் பதி. அவர்கள் அடைய வேண்டிய வழியை காட்டக்கூடிய கதியும் அவனாக தான் இருக்கான். பிரசீததாமே பகவான் சதாம் பதிஹி அப்படின்னு பகவான் எல்லாரையும் சம்ரட்சிக்கிறான். அவன் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு சுகஸ்துதி முடிக்கலான்னு பார்த்தா அது முடிய மாட்டேங்குது. அடுத்த வாரம் பார்ப்போம், ஒன்றும் அவசியம் இல்லை. இன்னும் ஒரு 4 இருக்குது, 3 இருக்குது ஒன்றும். இதையும் சேர்த்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போவே பார்த்து வச்சுட்டோம்னா மேலே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சுலபமாக நம்மளால் கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி